வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா சிறகு மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் வணக்கம். குலுங்கியது கோபிச்செட்டிப்பாளையம், மாஸ் காட்டிய எடப்பாடி அப்படின்னு எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு காசு காட்டி எடப்பாடியா மாஸ் காட்டி எடப்பாடியாத்தால 50,000 பேர் டார்கெட் வச்சாங்க, 20,000 பேர் வரைக்கும் திரண்டுட்டாங்க. அவர் பெரிய சவால் எல்லாம் செங்கோட்டையனுக்கு விட்டுருக்காருன்னு அந்த கிளிப்பிங் எல்லாம் வெட்டி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஃபயர் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? சிங்கத்தை அதன் கொகைக்குள்ளே போய் சந்திச்சாரா இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சிங்கத்தை குகைக்குள்ளே சந்திச்சு எந்த சிங்கம் இப்போ குகைக்குள்ளே எந்த சிங்கமும் இருக்கிறது இல்லை. நீ ஆப்பிரிக்காவில் போனேன்னா வெளியே தான் சுற்றிட்டு தெரியும். இல்லை இவங்களாம் ஒரு கதை விடுறதா குகைக்குள்ளே சிங்கம் இருந்து எந்த காலத்தில் எவன் பார்த்தான்னு தெரில. சிங்கம் அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே மரத்துக்கடியில் படுத்துருக்கும், இல்லை வாய்க்கால் கடியில், இல்லை வரப்பு கடியில் படுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் அங்கங்கே சுற்றி ஒரு சிங்கமாக இருந்தால் கூட வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவர் போய் குகைக்குள்ளே போய் எந்த குகையில் போய் பார்த்தாருன்னு தெரில. ஸோ இவர் என்னென்னா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கடைசியில் செங்கோட்டையன் மதம் மாறுற அளவுக்கு போயிட்டாருன்றாங்க. கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிடலான்ற அளவுக்கு விஜயோட சேர்ந்து அது போக சில பிஷப்புக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு மூத்த தான் அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காள். இப்போ தான் தெரியுது வெளியே ஏன் செங்கோட்டையன் டப்புன்னு இவ்வளோ டமால்னு போய் அங்கே சேர்ந்தாருன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் நெருக்கடி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகுந்து யாராவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அவனை பதவி விட்டு நிற்கிறது, சாவுக்கு போனால் பதவி விட்டு நிற்கிறது. இப்படி போகும்போது யாருமே செங்கோட்டையன் பக்கத்தில் டீ கடைக்காரன் கூட டீயை போட்டு தள்ளி வச்சிருந்தான். அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்ததுனால தான் அவனை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் எடப்பாடி இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்றாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகுந்து குழப்பினதுனால தான் அவர் கொந்தளிச்சிட்டார். அவர் ஆதரவாளர்கள்லாம் பதவி விட்டு நிற்கிட்டு யாருன்னு அவருக்கே தெரியாது. சாவு வீட்டுக்கு போயிருக்கார். ஒரு கட்சி தொண்டர், எம்ஜிஆர் காலத்து தொண்டர், ஒரு 80 வயசில் செத்துட்டார். அவர் வீட்டுக்கு சாவு கேட்க போயிருக்காரு செங்கோட்டையன். போனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மகன் ஏதோ பொறுப்பில் இருந்திருக்காப்புல, அவர் மகனை பொறுப்பை விட்டு நீக்கியிருக்காப்புல. அப்போ எடப்பாடியாரோடைய எண்ணம் தான் என்ன அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. டோட்டலாக கட்சியும் ஒழிச்சு செங்கோட்டையனையும் ஒழிச்சு எல்லாத்தையும் கட்சியிலேருந்து வெளியில் இன்னும் பல பேர் வெளியில் போக தயாராங்க. மதுரையை சேர்ந்த ஒருத்தர் போகிறாரு, முன்னாள் அமைச்சர். அப்புறம் முன்னாள் நக்சலைட் ஒருத்தர் இருக்கார், ஊரடிச்சு உலையில் அவருமா அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரா, என்ன வந்தால் என்ன போஸ்டிங் தருவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் பண்ணிகிட்டு இருக்காரா. ஏன்னா அவர் சசிகலாவை திட்டணும்னாலே அவரை தான் இறக்கி விடுவாங்க. பட் ஆனால் அவர் இந்த பக்கம் வந்துடலான்னு பார்க்குறாரு போல். வியாபாரம் தானே, அவர் ஒரு வியாபாரி தான். நக்சலைசத்தில் இருந்ததே ஒரு வியாபாரம் தான். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஏடிஎம்கேக்கு ஜெயலலிதா கண்டுபிடிச்சி துரத்தி விட்டாப்புல. திருப்பி எடப்பாடியை மிரட்டி உள்ளே திருப்பி இப்போ செங்கோட்டையன் பக்கம் போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. செங்கோட்டையன் பக்கம் மீன்ஸ் விஜய் கட்சியில் அவை தலைவர் தருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா அவன் கேட்பான், சரி நீங்கள் வச்சுக்க பரவாயில்ல அப்படின்ட்டு. அவன் விஜய்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன். விஜய் சொல்லாப்புல ஏதோ அவை தலைவர்னு ஏதோ கேட்குறாரு. நான் தானே தலைவர், இல்லை நீங்கள் தலைவர், அவர் அவை தலைவர். சரி வச்சுக்கிற சொல்லு, கட்சி தலைவர் இல்லைல்ல, அது இல்லை அவை தலைவர், சரி வச்சுக்க சொல்லு, வரட்டும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி செங்கோட்டையன் வாழ்க்கையிலையும் மண்ணை போட்டு, எடப்பாடி தான் தலையிலையும் மண்ணை போட்டு என்ன. இப்போ எடப்பாடியார் பணநாயகன், இப்போ விஜய் பிணநாயகன். இந்த 2 பேருக்கு தான் போட்டியாக இருக்குது. இப்போ பணநாயகனுக்கும் பிணநாயகனுக்கும் போட்டி. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதான். ஆனால் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முந்தின நாளே எவ்வளோ பேரை கூட்டுறாங்கிற டார்கெட் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஆமாம், நாளே காசு கொடுத்து எல்லாம் வேன் வச்சு எல்லாமே சேலம் மாவட்டம் முழுவதும் இருந்து கூட்டு வந்திருக்காங்க. சேலம் மாவட்டம் முழுவதும், ஈரோடு, சேலம் இந்த பகுதி ஃபுல்லாகவே. இன்றைக்கி யாரும் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கனால 100 நாள் வேலை திட்டம் இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் காசை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துடுங்க, எல்லாம் சாயங்காலம் கூட்டத்தை முடிச்சு நைட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருங்க. சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடித்து வீட்டில் போய் படுங்க, சரக்கு அடிக்காதவங்க இது பண்ணுங்க. இப்போ இதில் ஒருத்தன் கூட காணாமல் பாருங்கள். அவெல்லாம் எங்கே போனான், எது தாவேக்கா கொடி வச்சு ஆட்டிகிட்டு இருந்தான். இல்லை இப்போ நேற்று எவனையுமே காணா, எப்படி அது எப்படி திடீர்னு மறைஞ்சிடுவாங்களா? பிள்ளையார் சொல்லி பட்டாச்சுன்னாரு. இல்லை எதிர்த்தரப்பும் போய் பதில் கேட்க எதுவும் கூட்டத்துக்குள்ளே பழைய காலத்தில் மாட விடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது கூட யாரும் போல, கிட்ட சண்டைக்கு கூட சீண்ட போலங்கிற மாதிரி ஒரு பறவை வருது. இல்லை எடப்பாடி யாருமே மதிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, காசை கொடுத்தா. இதே கூட்டம் தான் முதல் நாள் செங்கோட்டையனை வரவேற்க போகுது. புரியுதா உங்களுக்கு? ஏர்போர்ட்டில் வரவேற்க போன ஒரு கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 5000 பேர் வராங்க. அதே ஆள் தான் இந்த வாரம் ஃபுல்லாக இவங்களுக்கு நல்ல 500 துண்டு வேறு 500 கையில் கொடுத்துருவாங்க. போட்டுட்டு அடித்து கலக்குறாங்க. கலக்கி எல்லாம் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் மக்களுக்கு இந்த எலெக்ஷன் நல்லா ஒரு குஜாலாக தான் இருக்கும்.
இருக்கும், வெயிட்டாக அடிச்சு விட்ருக்காங்க. என்ன சார் எல்லா டான்ஸ்லேயும் அதே பின்னாடி டான்ஸ் அவங்க வீட்டிலேயே எழுதி வச்சுருக்காங்களாம், இத்தனாம் தேதி எத்தனாம் தேதி நம்ம செங்கோட்டையன் அவங்க வீட்டுக்கு போகிறோம், இத்தனாம் தேதி நம்ம எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. இங்கே கூட்டத்துக்கு நம்ம இன மக்கள் பூரா வந்துருங்க, இந்த வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க போகிறோன்ற மாதிரி. ஊரில் மதிய சாப்பாடு சரக்கு 300, இல்லைன்னா சரக்கு அடிக்காதவனுக்கு 500 வாங்கி அடிச்சு விட்ருக்காங்க. இப்போ இந்த தாவேக்கா கொடி செலவு கம்மியாயிடுச்சு. தாவேக்கா கொடியை வாங்கி ஒரு 100 பேர் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தனை கூட காணோம், பசங்க பூரா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு எடப்பாடிக்கு. இல்லை, இப்போ நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போய் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்க வேண்டியது திமுகவை நாங்கள் வீழ்த்துவோன்னுல சொல்லியிருக்கணும். நீங்கள் போய் செங்கோட்டை என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க? அதை தான் சொல்கிறேன். அதாவது கட்சி கொடுத்து பதவி கொடுத்தது இந்த கட்சி, இதை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. பதவியில் இருந்ததை பிடுங்கினதுனால தானே போனார் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட அவருக்கு இருக்கா இல்லையான்னு ஊருக்குள்ளே கேட்குறாங்க. பதவி பிடுங்கினதே நீங்கள் தான். ஆமாம், பதவியை பிடிங்க அனுப்பி விட்டது யார்? நீங்கள் பதவி பிடிங்க அனுப்பி விட்டுவிட்டு பதவி கொடுத்ததே இந்த கட்சி தானே, நீ யார் கொடுத்த அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ அவங்களும் அவங்க உள்ளூர்காரவங்களுக்கு தெரியும் கால்கையை அனுப்பி விட்டது. அமாவாசை யாருன்றது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். மணிவண்ணன் அந்த மணி யார், அமாவாசை யாருன்றது நாகராஜ் சொன்ன மாறின காலங்கள் எல்லாமே சேலம், ஈரோடு, தருமபுரி வரைக்கும் தெரியும், மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் இப்போ செங்கோட்டை என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப மனம் நொந்து போய் தான் போயிருக்காரு. அமாவாசை கையில் இப்போ சிக்கி சீரழிஞ்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நான் இதே வேணான்னு சொல்லி போனால் கூட இப்போ மதம் மாறுறது கூட கன்வெர்ட் ஆகி மதம் மாறுறது கூட தயாராக இருக்கேன், நீ விட்டுரு அந்த அளவுக்கு போயிருக்காங்க. அதாவது பாஜக நெருக்கடினால இல்லை, எடப்பாடி நெருக்கடினாலே அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இல்லை ஒரு இந்துத்துவா கட்சியில் போய் டெல்லியில் பேசிட்டு வந்த ஒருத்தர் திடீர்னு மதமே மாறுற அளவுக்கு தயாராகிறாருன்னா அப்போ எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு நீங்கள் விட்டுருங்க. ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று கூட ஜானராயசாமி வாங்க அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டுருக்காப்புல. இல்லை தம்பி நான் ஊருக்கு போகணுன்ட்ருக்கா அப்படியே போயிட்டார் அப்படின்னாங்க. இல்லை சார், இப்போ இதில் ஒரு லாஜிக்கான கேள்வி எடப்பாடி எழுப்புறாப்புல. ஓட்டு கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தார், இல்லை ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்தாரா, ஏன் வரல, அப்போ ஓட்டு போட்டவங்களை அவர் எப்படி நினைக்கிறாருன்னு பாருங்கன்னு லாஜிக்காக கேட்குறாங்க. அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டு அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மாவை நாங்களாக கொண்டு போய் முதலமைச்சர் இல்லை எடப்பாடியார் ஒரு எப்படி எடப்பாடியார் மாதிரியான ஒரு அறிவாளியை இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியாது. அது இந்த தமிழர் எடப்பாடியார் மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய அறிவாளி எடப்பாடி. அதாவது கிராமத்து மக்களை குழப்பக்கூடிய சொல்லிட்டு போகணும்னா இப்போ ஜெயலலிதாக்கு தானே சிஎம் ஆகணும்னு ஓட்டு போட்டாங்க, உனக்கா போட்டாங்க, நீங்கள் எதுக்கு போனீங்க? ஓபிஎஸ் ஆக்கி சசிகலா ஆக்க பார்த்து அப்புறம் உங்களை ஆக்குனதெல்லாம் யார் ஆக்குனா அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரேகையை உருட்டி எடுத்து ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவாரு பொறுப்பை மாற்றி விடுறாங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்துட்டு கடைசியில் பார்த்தா ஓட்டு போட்ட ஜெயலலிதாக்கு தானே. அப்போ நீங்கள் எல்லாமே ரிசைன் பண்ணியிருக்கணும்ல, திருப்பி முதல்லேருந்து கோட்டை இல்லைங்க புரோட்டா சாப்பிட்றோம்ல சாப்பிட்ருக்கணும். கூவத்தூரில் இதுக்கு அந்த ஆட்டம் போட்டு காசை கொடுத்து சிஎம் ஆனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு முழுசாங்கிறது ஆளாளுக்கு ஒரு கதை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூவத்தூரில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியாரோட அரசியல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இது தெரிஞ்சு போச்சா, நீங்கள் ஒன்று பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணணும், மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு எதிராக பண்ணணும், இல்லை அவங்ககிட்ட கால் நக்கி டயர் நக்கி போனீங்கன்னா திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும். இது இல்லாமல் செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் பண்ணும்போது எடப்பாடியாரோடைய அவர் ஒரு டுபாகூர்ன்றது டெட் பாடி யாருன்றது அதிலே தெரியுது அரசியலில். ஸோ அரசியல் அவர் அனாதை ஆகிட்டார். அனாதை ஆகலை, கூட 4 பேர் இருக்காங்க அரசியலில். அதை வச்சு எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவார், சொந்த ஊருக்கே போயிடுவார். சொந்த ஊருக்கு போயிட்டு இப்படி ஓய்வு அரசியலில் ஓய்வு தான் இன்னி. இல்லைன்னா இருக்கிற காசை வச்சு பையன் வெளிநாடு கூப்பிடுவாப்புல. அப்போ எனக்கு வெளிநாடெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, ஏன்னா அதனால் வேண்டாம், அமெரிக்கா போய் பார்த்ததே எனக்கு வாழ்க்கையில் போதும், பஃபலோலாம் பார்த்தோம், நான் இங்கே இருந்துறேன்ப்பா. இல்லை எருமையை பார்க்குறதுக்கு அங்கே போய் அமெரிக்கா போய் பார்க்குறேன், அதே எருமை இன்னும் 10 எருமையை நம்ம ஊரில் வாங்கிவிட்டோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்கும். பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி அரசியல் ஆலோசகராக யாருக்காவது கூட போகலாம். இல்லை இவர் ஆலோசனை கேட்க மாட்டாங்கல்ல. இவர் ஆலோசனை என்னன்ற ஒரே இவருடைய திறமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். டப்புன்னு காலில் தவழ்ந்து போயிட்டானே இந்த. அதாவது எடப்பாடியார் காந்தி, மகாத்மா காந்திக்கு அடுத்து எடப்பாடியார் தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அகிம்சையில் இருந்து தான் சுதந்திரம் வாங்கினார்னு உலகமே கொண்டாடுது இன்றைக்கி வரைக்கும் மகாத்மா காந்தி. எடப்பாடியார் மாதிரி இருந்துட்டா எவனுக்குமே பிரச்சனை இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, உக்ரைன் அதிபர் போய் டப்புன்னு புத்தின் காலில் விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு, மன்னிச்சு அடுத்த செகண்ட் விட்டுருவாங்கல்ல.
புரியுதா? பாகிஸ்தான் வந்து நம்ம காலில் இப்போ மோடி காலில் விழுந்தா சரி போ, போர் இருக்காதுல்ல, அடுத்த நாளே போர் நின்று போயிடும். அதே மாதிரி சைனா போய் ஒன்று ட்ரம்ப் காலில் விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு, தவழ்ந்து போய் விழுந்துட்டான்னு வைங்க ஜின்பிங், சரி 50% டேக்ஸ் யாராக இருந்தாலும் மனம் இறங்கி டப்புன்னு 10% ஆக்கிடுவாங்க. இதே ட்ரம்ப்பு போய் சைனா காலில் விழுந்தா அவங்களும் சரி போய் தொலை அப்படின்னுட்டு இந்த கனிமங்கள்லாம் ஏற்றுமதி பண்ணு அப்படின்றாங்க. இப்படி ஒருத்தர் எடப்பாடியாருடைய பாலிசியை பின்பற்றினா இந்த உலகம் அமைதியாகும், சுபிட்சம் பெறும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. மகாத்மா காந்திக்கு அடுத்து இந்த உலகத்தில் இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா பின்பற்ற வேண்டிய அந்த சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவளாம் சொல்லுவாள் அந்த சூட்சுமத்தை பற்றி. அந்த சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரோட அந்த டெக்னிக் தான். இதை கடைபிடிச்சானா ஒரு உலகத்தில் சண்டை வராது. பாப்போம் சார், அடுத்தடுத்து எப்படி போகுது அரசியலுங்கிறத உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி. நன்றியோட.